Question number 2. The following is the trial balance of Omega Limited as on 31st March 2018 is given. Additional information is also there. Hope you are able to read this. Rupees in thousands. Question number 2. தேவையானது மட்டும் வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். So, question number 2. Final accounts. You are required to prepare Omega Limited's profit and loss statement for the year ended 31st March 2018 and balance sheet as on the date. Accordance with the Companies Act 2013 in vertical form along with the notes on accounts. Ignore previous year's figures and taxation. Let's see. How should be the balance sheet? Balance sheet. Block 1 is all about equity and liability. Equity and liability. Under that, number 1, shareholders funds. There we have share capital. Second, reserves and surplus. Okay. Share warrants எல்லாம் ஜாஸ்தி வராது, அதனால அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்க வேண்டாம். பட் தியரியில் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட், நான் கரண்ட் liabilities. Third வந்து current liabilities. Current liabilities. And then second block being assets. Under that, one is non-current assets, another one is current assets. Another one is current assets. Then we can move on to what? P&L account. Okay. In P&L statement, revenue moda, adilim revenue from operation, and others nu vechikalam. These two will be the main income. Second, expenses la main expenses on the cost of material. Cost of material la வந்து purchases plus changes in material will be taken. Okay. Then finance cost, இது employee cost, then finance cost, depreciation and amortization, then other expenses. சில சமயம் ஸ்பெசிஃபை பண்ணணும், இல்லைன்னா டோட்டலாகவே அதர் எக்ஸ்பென்சஸ்ல போட்டுடலாம். Now your profit is nothing but the difference between income and expenses. 1 minus 2. Okay. இதுல எக்ஸெப்ஷனல் எக்ஸ்ட்ராடினரி எல்லாம் கேட்கல. ஃபார்மேட்ல ஃபுல் நாலேஜ் வேணுங்க. பட் கொஸ்டின் போடும்போது அவங்க டாக்ஸே ஒமிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. லேண்ட் அட் காஸ்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஸ்கெடியூல் நம்பர் வேணா அலாட் பண்ணிடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 அலாட் பண்ணிடுவோம். நம்ம சிலதுக்கு தேவைப்படும், சிலதுக்கு தேவைப்படாத நம்பர் போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா ஈஸியாக இருக்கும் ரெஃபரன்ஸுக்கு. லேண்ட் அட் காஸ்ட் அப்படிங்கிறது நான் கரண்ட் அசெட்ஸ் ஸ்கெடியூல் நம்பர் 5, பிளான்ட் அண்ட் மிஷினரி அட் காஸ்ட் இது ரெண்டுமே இதில் வந்துடணும், 5ல் வந்துடணும். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து 6. ஓகே, இதெல்லாமே 6ல் வர வேண்டியது. அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் அப்படின்னா அவங்களே
டேரக்டாகவே வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஸ்டாக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். யூ நோ நீட் டு வரி அபவுட் தட். ஸ்கெடியூல் நம்பர் 9ல் வந்துடணும். ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அட்மின் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அதர் எக்ஸ்பென்சஸில் வந்துட வேண்டியதான். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ். ஸ்கெடியூல் நம்பர் 13ல் போடுங்க. ஆல் த 3. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட், ஃபினான்ஸ் காஸ்ட் ஸ்கெடியூல் நம்பர் 11. ஓகே. இன்டர்ம் டிவிடெண்ட் பெய்டு வந்து போஸ்ட் அலோகேஷன், ரைட். ஸோ ப்ராஃபிட் வந்த பிறகு அங்கேருந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கீப் இட் பெண்டிங். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஸ்கெடியூல் நம்பர் 1, டிபெஞ்சர் ஸ்கெடியூல் நம்பர் 3, ஜெனரல் ரிசர்வ் ஸ்கெடியூல் நம்பர் 2, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இந்த மூணுமே 2ல் வரும். சேல்ஸ் வந்து மெயின் ஆப்ரேட்டிங் ரெவென்யூ 7, ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸில் வரணும் 4, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அசெட்ஸ்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எரர், ஸோ கிரெடிட்டில் இருக்கிறதுனால நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸில் போடலாம். அதே டெபிட்டில் இருந்திருந்தால் கரண்ட் அசெட்ஸில் போட்டுக்கலாம். எரர் ரெக்டிஃபை பண்ணுற வரைக்கும் டெம்பரரி அப்புறம் தானே. ஸோ தென் இட்ஸ் யுவர் சாய்ஸ். 4ல் போட்டுக்கிறேன். தி ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் பீயிங் 40,000, ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each. அப்போ நீங்கள் ஷேர் கேபிட்டலில் டீட்டெயிலாக இங்கே தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆத்தரைஸ்டு போடுங்க. அதுக்கு பிறகு இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க. அது எவ்வளோ இருக்குது? 300,000 இருக்குது. இதுதான் ஸ்கெடியூல் நம்பர் 1 வேல்யூ. ஸோ யூ ஹவ் டு ஓப்பன் த ஸ்கெடியூல் நம்பர் 1 செப்பரேட்லி. அதில் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 400ன்னு போடுங்க, 400,000, அண்டு இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப் 300,000ன்னு போடுங்க. ஸோ rupees in thousands. அப்போ அல்டிமேட் வேல்யூ இங்கே வந்து ஷேர் கேபிட்டலுடைய வேல்யூ 300 நம்ம போடணும். we got it now. Is that okay? And the company of the advice of independent valuer wished to revalue the land for 3,60,000. land oda value 220 ல இருந்து 360 க்கு ரீரைட் பண்றாங்க. ஓகே. now depreciation is to be provided, plant and machinery 10% on cost சொல்லி இருக்கிறாங்க, ரைட். ஸோ நான் இங்கே வந்து ஸ்கெடியூல் நம்பர் 5 போட்டுக்கிறேன். அசெட் சம்பந்தப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால நான் கரண்ட் அசெட்ஸ், அதில் டேஞ்சபிள் அசெட்ஸ், லேண்டுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னாக்க 220 இருக்கு. 220 இருக்கு. இதை அவங்க என்ன பண்றாங்க? 360 வேல்யூ பண்றாங்க. ஆட் அப்ரிசியேஷன் 140. okay, then the land value being 260, 360. and when it comes for the plant and machinery, அதோட வேல்யூ வந்து 770 இருக்கு. அந்த plant and machinery உடைய accumulated depreciation எவ்வளோ இருக்கு? provision for depreciation, it's for plant and machinery, land has no depreciation, 172. so minus opening provision for depreciation, opening provision for depreciation 172. So I have posted the value of land and building, plant and machinery, provision for depreciation also. Okay. அதே மாதிரி ஷேர் கேபிட்டலும் போட்டாச்சு. எதெல்லாம் போட்டோன்னா அதெல்லாம் டிக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எனக்கு தேவையில்லை. The company on the advice of the independent valuer wish to revalue the land for 360. அப்போ இந்த 140 இன்க்ரீஸ் இருக்குல்லையே, அது என்ன பண்ணி ஆகணும்? ப்ராபப்ளி அதர் ரெவன்யூவில் சேர்த்துக்கலாம். பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுமா இல்லையா? ஆனால் அது ஆப்ரேட்டிங் கிடையாதுன்னா அதர் ரெவன்யூவில் போடணும். இந்த வேல்யூ பீங் 140. ஓகே. ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்து போடும். இது வரைக்கும் 8 நம்பர் எங்கேயும் வரல. அப்போ இது ஒன்று தான் நமக்கு இன்கமாக இருக்குது அதர் ரெவன்யூவில். இஸ் தட் ஓகே? இல்லைன்னா அந்த ஸ்கெடியூல் ஓப்பன் பண்ணும். ஸோ ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயினால இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ள நான் போடும்போது இந்த மாதிரி போட்டுட்டு வரேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கெடியூல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். தென் வாட் மோர் வி ஹேவ்? Suspense account of 4,000 represents cash received for the sale of the some of the machinery on 1/4/2017. The cost of the machinery was 10,000 and accumulated depreciation thereon being 8,000. Is that okay?
10,000 ரூபாய்க்கு வாங்கின அசெட்டு, அதுக்கான அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 8,000. ஓகே, அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன். இன்னைக்கு இதோடைய வேல்யூ WDV being 2,000 rupees, sold for how much? 4 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க, கேஷ் 4. அப்படின்னா we enjoy a profit of 2 rupees, profit on sale. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு அதர் ரிசர்வில் எவ்வளோ இருக்கணும்? ஓகே, 148 இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? 148. ஓகே, ஆக்சுவலாக ரீவேல்யூஷன் ரிசர்வ் நேராக இது கொண்டு போயிட்டாங்க. 2 rupees ப்ராஃபிட்டை மட்டும் போடுறேன், கவனிங்க ஹவு இட் இஸ் ஹேண்டில்டுன்னு பாருங்க. ப்ராஃபிட் ஆன் சேலை நான் இங்கே போட்டுக்கிறேன். ப்ராஃபிட் ஆன் சேலு 2 rupees. ரீவேல்யூஷன் ரிசர்வில் எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ தட் வில் பி போஸ்டட் இன் த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டைரக்ட்லி. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஸ்கெடியூல் நம்பர் 2, அதில் ரீவேல்யூஷன் ரிசர்வ் ஆஃப் லேண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 140. இந்த அசெட்ஸ் விற்றதுனால நமக்கு 2 rupees ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா, அதர் ரெவன்யூவில் போட்டோம் ஸ்கெடியூல் நம்பர் 8ல். ஓகே, 8 rupees நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அதாவது நம்ம அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் லாஜிக்கில் படித்தா எப்படி படிப்பீங்க? இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸோ தட் யூ வில் தென் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேட் ஹியர். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ஓகே, பிளான்ட் அண்ட் மிஷினரியுடைய ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். Opening balance and closing balance. The opening balance here being 770. Sorry, I made a mistake. Asset should be opening in the debit side. 770. 770. Okay. Provision for depreciation the opening level இருக்கு 172 இருக்கு. Right. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு அசெட்டை வித்த உடனே என்ன என்ட்ரி போட்டிருக்கிறாங்கன்னா பேங்க் டு சஸ்பென்ஷன் போட்டு முடிச்சிட்டாங்க, எமர்ஜென்சி. அதான் வந்து 4. இப்போ நான் என்ட்ரி சேல் பண்ணும்போது எப்படி போட்டிருக்கணும்? அசெட் அக்கௌண்ட் டெபிட். எந்த அசெட்டை விற்கிறோனோ அதோட ஒரிஜினல் வேல்யூ நான் இங்கே போடணும். ஓகே, எந்த அசெட்ஸ் விற்கிறோனோ அதோட ஒரிஜினல் வேல்யூ. அப்போ ஒரிஜினல் வேல்யூ வந்து 10 rupees. sold for how much? 4 rupees. வித் அசெட்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் இருந்தால் அது இங்கேருந்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். பிளான்ட் அண்ட் மெஷினரி இங்கே வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். The depreciation of the asset sold should be transferable from here to there. And sale பண்ணதுனால வந்த கலெக்ஷன் பேங்க் 4 rupees here. இதனால் வந்து ப்ராஃபிட்டை பீனல் அக்கௌண்ட்ல பிளான்ட் அண்ட் மிஷினரியில் இன்க்ரீஸ் பண்ணிடும். அதை நான் இங்கே டெபிட் சைடில் போடுறேன். ப்ராஃபிட் ஆன் சேல். ப்ராஃபிட் ஆன் சேல். திஸ் இஸ் த ஜர்னல் என்ட்ரி. திஸ் இஸ் தி ஜர்னல் என்ட்ரி. அப்போ இது ஜர்னல் என்ட்ரியை நம்ம போடும்போது எப்படி போட்டிருப்பீங்க? அசெட் அக்கௌண்ட் நல்ல கிளாரிட்டி இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டெபிட். ஓகே, 10. Sorry, bank account debit. Okay, bank account debit. How much we receive? We receive 4. With the assets provision for depreciation. Provision for depreciation debit 8 rupees. To plant and machinery value 10. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆன் கேன்சல், ப்ராஃபிட் ஆன் சேல். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வராது? பேங்க் வராது. ஏன்னா இந்த ரெண்டு என்ட்ரிஸ் கிளப் பண்ணுங்க. they have tentatively kept that money in the suspense account. அப்போ இதை கிளப் பண்ணும்போது என்ன வந்தது? suspense account debit to provision for depreciation to plant and machinery to provision profit on sale னு நமக்கு வந்துருச்சு. இதுதான் அந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரி கிடையாது. ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு அசெட் வித்தாரு, அவர் தான் ஜூனியர். அவர் வந்து என்ன சொல்றாரு? சார் வித்துற சார், இதான் சார் பைசான்னு சொல்லிட்டு போயிட்டான். எமர்ஜென்சிக்கு 4 ரூபா வந்திருக்குன்னு எழுதி வச்சிட்டேன்னா அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாம் தான் சஸ்பென்ஸ் இருக்கும். அவன் சொல்லிட்டு போன பிறகு நான் வெரிஃபை பண்ணால், ஓ இது சேல்ஸா, அப்போ சேல்ஸுக்கு என்ன என்ட்ரி போட்டிருக்கோம்னா பேங்க்கு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் டு பிளான்ட் அண்ட் மெஷினரி டு ப்ராஃபிட் ஆன் சேல்னு போட்டிருந்துருக்கணும்.
ஆனால் எமர்ஜென்சி சஸ்பென்ஷன் போட்டதுனால இப்போ அந்த சஸ்பென்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த சஸ்பென்ஸ் இருக்கிற இடத்துல பேங்க்கு பதிலாக சஸ்பென்ஷன் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இப்படி பண்ணோம்னா என்ன ஆகிடும், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஓப்பனிங்கில் இருக்கிறதுல 10 அட்ஜஸ்ட் ஆகிடும். எவ்வளோ 8 அட்ஜஸ்ட் ஆகிடும். 172க்கு பதிலாக என்ன ஆகிடுது, இங்கே பாருங்கள், எந்த அசெட்ஸ் விற்றமோ அதோட வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். 10 rupees சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இனிமேல் 760 தான் இருக்கும். அந்த வித் அசெட்ஸ்க்குரிய ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 8 rupees இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு எவ்வளோ இருக்குது அதோட வேல்யூ 166, 164 164. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அசெட்டோடைய வேல்யூ வந்து 760 தான். 770 மதிப்புள்ள அசெட்ஸுக்கு 10 ரூபா மதிப்புள்ள அசெட்ஸை வித்தாச்சு 760. ஓகே, ஓப்பனிங் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் வந்து 172 இருந்துச்சு. அதில் அசெட் வித்தாச்சுன்னா அதோட இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணியாச்சுன்னா 164 இருக்கு. ஓகே, ஸோ we have now incorporated. Depreciation is to be provided on the plant and machinery 10% on original cost. இப்போ இந்த வருஷம் நம்ம டெப்ரிசியேஷன் கிரியேட் பண்ணோமா இல்லையா? எவ்வளோ கிரியேட் பண்ணோம்? ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசெட் எக்ஸிஸ்ட் இஸ் ஒன்லி 716. அதுக்கு 10% போட்டால் எவ்வளோ வருது? 76. அப்போ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வருதுங்க? 760 is the original value. Accumulated depreciation of the asset being 240. Am I right? So balance being 520. அதான் நம்ம இங்கே போடுறோம். ஸோ டெப்ரிசியேஷன் சார்ஜபிள் டு த பீரியட் இஸ் 76. ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் தி அசெட்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது வந்து 772 12 போயிடுச்சுன்னா 760 இருக்கு. இதுக்கு 10% தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதான் பேலன்சிங் ஃபிகர். இப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா the value being 248 8 போச்சுன்னா பேலன்ஸ் 240 will be the closing balance. இந்த மாதிரி லெஜராகவும் போடலாம் அல்லது இந்த மாதிரி டைரக்டா திங்க் பண்ணியும் போடலாம். நான் திங்க் பண்ணியும் போட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? தட்ஸ் அ ப்ராசஸ் யூ ஹேவ் டு டு. இப்போ இதை எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்றோம் அப்படி சொன்னாக்க, ஸ்கெடியூல் நம்பர் 5ல என்னென்ன இருக்கு அப்படி சொன்னாக்க, லேண்டு, பிளான்ட் அண்ட் மிஷினரி டெப்ரிசியேஷன் மட்டும்தான் இருக்கு. லேண்டோடைய வேல்யூ 360 அண்ட் பிளான்டோடைய வேல்யூ இது. அப்போ ரெண்டு சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருது? 880. ஸோ ஸ்கெடியூல் நம்பர் 5 could be 880. இதுக்கான டெப்ரிசியேஷன் 76 எங்கே வந்துடணும்? டெப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டைசேஷனில் 76 போட்டுருணும். டெப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன். இஸ் தட் கிளியர்? இட்ஸ் அ நார்மல் டெப்ரிசியேஷன் சாப்டர் தான். நார்மல் depreciation chapter clarity வேணும் உங்களுக்கு. So with that we have completed suspense account முடிச்சிட்டோம், depreciation முடிச்சிட்டோம். Declared final dividend 10% over interim dividend. ஏற்கனவே ஒரு interim dividend 80,000 இருக்கு. அது தவிர ஒரு 10% கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் வந்து 300,000னா 10% 30. ஸோ 30,000 rupees கொடுக்குறாங்க ப்ளஸ் interim dividend ஒரு 18 இருக்கு. ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்போ ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ we have to handle these two. பேமெண்ட் பண்ணிட்டோமா இல்லை பெண்டிங்கில் வச்சிருக்கிறோமான்னு தெரியல. ஓகே, ஸோ ஐ வில் ஹேண்டில் தட் லேட்டர். கடைசியாக நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே, நவ் ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ், இன்வென்ட்ரி அண்ட் பேங்க், தேர் இஸ் நோ எனி கன்ஃபியூஷன்ஸ். அதனால 6th ஐட்டத்தை நான் அப்படியே டோட்டல் போட்டுறேன். டோட்டல் எவ்வளோ அங்கே வருது? 6th ஸ்கெடியூல் நம்பர் 6ஓட டோட்டல் 202. ஸோ ஸ்கெடியூல் நம்பர் 6 202 போட்டுறேன். பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு ஓவர். அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் ஸ்கெடியூல் நம்பர் 9, the value being 320. Cost of material 320. ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ், அட்மின் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்து ஸ்கெடியூல் நம்பர் 13 டோட்டல் எவ்வளோ இருக்குங்க? 120. I'll put that value here, 120. Other expenses 120. Right. Debenture interest schedule number, okay, 11. Data போட்டுக்கலாம் 11ல. Finance cost value being 20. Keep the dividend payment and proposed dividend both pending to be worked out later. Equity share capital போட்டாச்சு. 10% debenture schedule number 3ல ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு. The value being 200. Okay, the value being 200. Okay, 10% debentures.
bracketல போட்டுக்கிறேன் 10% debentures. The value being 200 rupees here. Schedule போட்டு ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குனாலும் அந்த schedule ஓபன் பண்ணி அங்க போட்டு ஒன்னு போடுங்க பெட்டரா இருக்கும். இப்போ schedule number 2ல என்னென்ன இருக்கு? GR, profit and losses, securities premium எல்லாம் இருக்கு. இதோட நம்ம இப்ப revaluation reserve சேர்த்துங்க. Revaluation reserve found out being 140. இங்க தனியா போட்டு வச்சிருக்கோம். அப்ப schedule number 2ல என்னென்ன இருக்கு? 4 ஐட்டங்கள் இருக்கு. 4ம் டோட்டல் போட்டு எனக்கு சொல்லுங்க. 382. 382. Time being keep it pending. ஏன்னா current year profit அதோட சேர்க்க வேண்டியது இருக்கும். So I'll keep it pending. I cannot solve this now. Okay. Current year income statement கண்டுபிடிச்சா அதுல ஒரு profit வருமா இல்லையா? So sales எவ்வளவு இருக்கு? 700. இப்போ sales 700னா 7 அதுல வந்து 10%. 70,000க்கு மேல எந்த ஒரு எக்ஸ்பென்சஸா இருந்தா தனியா போட்டுறணும். நல்லவேளை இங்க ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ், அட்மின் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே 1 lakh கீழே இல்லைன்னா 10% ஆஃப் தி ரெவன்யூ கட்லையும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் தனித்தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரேட் பேயபிள்ஸ் ஸ்கெடியூல் நம்பர் 4ல் வரணும். ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் ட்ரேட் பேயபிள்ஸ் எவ்வளோங்க? 52. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போட்டாச்சு. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இன்கார்பரேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இனிமேல் வராது. இப்போ now you can tally this. Profit and lossல income உடைய total 702. Expenses உடைய total எவ்வளவு இருக்கு? Of course there is no information for employee cost. அது இல்லைன்னா total எவ்வளவு வருது? 536. And your profit for the year being 166. இந்த 166ல proposed dividend எவ்வளவு சொல்லி இருக்காங்க? 30,000 rupees சொல்லி இருக்காங்க. So you have to propose 30,000 rupees. 166ல 30 போயிடுச்சுனா பேலன்ஸ் இன்னும் எவ்வளவு இருக்கு? 136 இருக்கு. That 136 will be addable with this 136. ஓப்பனிங்ல 72 இருக்கு. இந்த வருஷம் அந்த ப்ராஃபிட் வந்து ஒரு 166. அதுல டிவிடெண்ட் proposed வந்து ஒரு 36 இருக்கு. ஓகே, இப்போ அதை சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளோ வருது? 136. அப்போ அதை ஆட் பண்ண பிறகு வாட் இஸ் வேல்யூ ஹியர்? 518. 518 will be the total value now. 518. 136ல இருந்து இந்த 30 நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். பேங்க் பேலன்ஸ் இல்லை இல்லையா? இருக்கா? எல்லாம் போட்டோம். ஓகே, இப்போ 518 நம்ம போட்டுக்கலாம். இங்கே ஸ்கெடியூல் நம்பர் 2 518. அப்போ இந்த ஒரு 18 இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு. ஓகே, இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு. இன்டரிம் டிவிடெண்ட் பே பண்ணியிருந்தால் அது ப்ராஃபிட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் சப்ட்ராக்ட் திஸ் ஒன் ஆல்சோ. பெண்டிங் இருந்தால் ஓகே, பேமெண்ட்டே ஆயிடுச்சு. பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்? பீண்டல் அக்கௌண்ட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, I'll just do changes here. அதாவது 136 ஆட் பண்றேன், -18 rupees plus 72. ஓப்பனிங்ல 72 இருந்துச்சு. இந்த வருஷம் earn பண்ணதுல proposed dividend போக 136 இருக்கு. இந்த interim dividend paid இருக்கு இல்லையா? that should be subtracted. What about the balance in P&L account now after these adjustments? What is the value? P&L account uடைய value 136 minus 18 plus 72 190. ஓகே, இதெல்லாம் ஸ்கெடியூல் நம்பர் 2ல வருது. அது இல்லாமல் ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் எவ்வளவு வருது? 140. இப்போ சொல்லுங்க, ஆட் பண்ணுங்க. 130 plus 190 plus 140 plus 40 500 எக்ஸாக்டாவா? ஸோ எக்ஸாக்ட்லி 500 rupees. Exactly 500 rupees.
So here I stand corrected. So it is not 518, it's 500. And the proposed dividend இப்பதான் propose பண்ணியிருக்கிறீங்க, payment பண்ணிட்டீங்களான்னு தெரியல. If the proposed dividend being pending சொன்னால் எதுல சேர்த்துக்கணும்? Current liabilities சேர்த்துக்கணும். It's just now proposed not paid. Or நீங்க simply provision accountல நீங்க போடலாம். Otherwise you can show that in the provision account. There is no any problem in that. Okay. So propose பண்ணியாச்சுன்னா பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நான் இங்கே போட்டுக்கிறேன். இல்லையா அதை ஸ்கிப்பே பண்ணிடலாம். புக்கில் என்ன பண்ணிட்டாங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் சஜஷன்ஸஸ் பார்த்து போடும்போது அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ப்ரொப்போஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. இப்போ ப்ரொப்போஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டில், ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 30 rupees போடுங்க. எவ்வளோ போடணும்? ஒரு 30 rupees. ஐ ஜஸ்ட் ப்ரொப்போஸ் நாட் அட் ஆல் பெய்ட் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் liabilities லைக் tax provision, sorry, proposed dividend. Come on, make a total of all these things. Yolo 1082. Yeah, 1082 at which the value gets closed. Come on, make a note of it. புக்ல கரெக்டா ஸ்கெடியூல்லாம் பிரிச்சு போட்டிருப்பேன் பாருங்க. தேவையான ஸ்கெடியூல் மட்டும் போட்டிருப்பேன். இங்க போடும்போது அந்த ஸ்கெடியூல்லாம் நான் இங்கேயே பிளாக்கா போட்டு வச்சிருக்கிறேன். Make a note of it carefully.